ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீஸை திருடும் ஜெர்ரியையும் ஜெர்ரியை துரத்தி பிடிக்க முயற்சி செய்து பின்பு பல்பு வாங்கும் டாமை விரும்பி பார்க்காதவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் ஜெர்ரிக்கு மட்டுமல்ல, எந்த எலிகளுக்குமே சீஸ் விருப்பமான உணவு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் சீஸின் வாசனை வந்தாலே அந்த பக்கமே போகாமல் தெரித்து ஓடிவிடும் எலி வகைகள் இருக்கின்றன. எலிகளுக்கு பசி வந்தால் சமையலறையில் இருக்கும் உணவுப் பொருட்கள் முதல் பிளாஸ்டிக், மரம், பூச்சிகள், மனிதன் என கண்ணில் படும் அனைத்தையும் சாப்பிடும். வேறு வழியே இல்லை என்றால் சீஸையும் சாப்பிடும். அப்படியென்றால் எலிகளுக்கு சீஸ் பிடிக்கும் என்று கிளப்பிவிட்ட புண்ணியவான் யாரு தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கட்டுக்கதை இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. அந்த காலத்தில் தானிய வகைகளையும் இறைச்சி வகைகளையும் சீஸையும் சேமித்து வைக்கும் பழக்கம் இருந்திருக்கும். தானியங்களையும் இறைச்சியையும் எலிகள் மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க கொஞ்சம் சேஃப்டியாக வைத்திருப்பார்கள். ஆனால் சீஸ் கெட்டு போகாமல் இருக்க காற்றோட்டமான இடத்தில் வைத்திருப்பார்கள். சாப்பாடு எதுவும் கிடைக்காத எலிகள் வேறு வழியின்றி சீஸை சாப்பிட துவங்கி இருக்க வேண்டும். இதிலிருந்து தான் எலிக்கு சீஸ் மிகவும் பிடிக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே பரவ தொடங்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த சேனலில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.